கூட்டணி குறித்து 2024 தேர்தல் குறித்து எல்லா விஷயங்களும் வெளிப்படையாகவே இருக்குது. அதாவது 2024 2 பேரும் எப்படி தனித்தனியாக தேர்தலை சந்தித்தோம், நிறைய மனஸ்தாபங்கள் இருந்தது, கருத்து பரிமாற்றங்கள் இருந்தது, எல்லாமே இருந்தது. எங்கள் கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருந்தாங்க, அவர்களுடைய கூட்டணியிலையும் நிறைய கட்சிகள் இருந்தாங்க. இப்போ தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் 12 மாத காலம் இருக்கும்போதே அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்பட்டுவிட்டது அப்படின்னு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சென்னையில் அறிவிச்சுட்டு போயிட்டார். இப்போ இன்னும் தெளிவடைய வேண்டிய சில விஷயங்கள்லாம் எல்லா கட்சிகளும் எதன் அடிப்படையில் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்றது தான். இப்போ 2024 ஒரு சின்ன கணக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிமுக பாஜக தனித்தனியாக போட்டியிட்டாலும் இந்த 2 கூட்டணிகளையும் இணைத்து திமுகவோடு ஒப்பீடு செய்தால் வெறும் 24 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கு. அந்த வெற்றி பெற்ற திமுக அதிகமாக வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள். இது நீங்கள் இன்னும் டைசெக்ட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66,000 பூத்தில் ஒரு பூத்துக்கு 35 வாக்குகள் விகிதம் தான். அப்போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் எப்படி மாறும், ஒரு 5 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறமா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதுவும் சமீபத்தில் கடந்த 2 மாத காலமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி பேன் அவுட் ஆகும், இது எல்லாத்துக்கும் இன்னும் 10 மாத காலம் இருந்தாலும் இந்த 2 கூட்டணியும், அதாவது 24 தனித்தனியாக போட்டியிட்ட அதிமுக தலைமையிலான கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும் அப்படின்றத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ 2021 தேர்தல் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, இதே கூட்டணி தேமுதிக மற்றும் தினகரன் இவர்களெல்லாம் வெளியே வைத்து பார்த்தால் கூட 39% வாக்குகள். அப்போ இந்த கூட்டணிக்கு மக்கள் கிட்ட ஆதரவு இல்லை, பாஜக எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் ரியாலிட்டியில கிடையாது. வெளியே என்ன வேணாலும் நம்ம பிம்பம் உடைத்துக் கொள்ளலாம். இப்போ 21ல் 39% வாங்கிய கூட்டணியோட தேமுதிகவும் தினகரனும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் இன்னும் சில வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சேர்ந்தால் நிச்சயமாக அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய தீர்க்கமான நம்பிக்கை. அதுதான் அமித்ஷா திமுகவிற்கு எதிராக கடந்த கால வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலும் ஆட்சியின் மீதான அதிருப்தியின் அடிப்படையிலும் அது மாறும் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு வகையிலான வியூகம். ஆனா கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்றதுல இன்னும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள எந்த கட்சியும் வரல. நீங்க சொன்ன மாதிரி 24ல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகளே நாங்க கூட்டணியில் தொடரும் அப்படிங்கறத தமிழ் மாநில காங்கிரஸ் தவிர வேற யாரும் இன்னும் உறுதிப்படுத்தல. அப்ப அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில்னா அதுல இருந்த தேமுதிகவும் பாமகவும் கூட இப்ப கூட்டணிக்கு வரமா இல்லையாங்கிறத இன்னும் உறுதிப்படுத்தலங்கிற நிலைமை தானே இருக்கு. அதைத்தான் கேள்விக்குள்ளாக. உண்மைதான், இப்போ வரைக்கும் யாரும் உறுதி செய்யவில்லை, ஒரே மேடையில எல்லாரும் வரல அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது, ஏன்னா எந்த தேர்தலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உதாரணமாக 2011 நடந்த தேர்தல், 2006 எல்லா தேர்தல்கள்லையும் ரொம்ப முன்னாடியே கூட்டணின்றது புதிதாக உருவாகவில்லை. இப்போ காங்கிரஸும் திமுகவும் 2004 கூட்டணியில் இருந்தாங்கன்னா 2006 தொடர்ந்து இருக்கு. இந்த மாதிரி கூட்டணி அமைப்புகள் வருது இப்போ உதாரணமாக 2011 தேமுதிக அதிமுக கூட்டணி தேர்தலுக்கு 1.5-2 மாதங்களுக்கு முன்பு தான் அமைந்தது.